படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா ஒரு குடும்பத் தலைவர், ஒரு நடுத்தர குடும்பத் தலைவர் நம்ம ரஞ்சித். அவர் தன்னுடைய தொழில் தேவைகளுக்காகவும் தன்னுடைய குடும்ப மருத்துவ செலவுக்காகவும் ஒரு மிகப்பெரிய தொகையை கடனை வாங்கிறார். கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய். அது அவர் வட்டி தொடர்ந்து கட்டினா கூட ஆனால் அது கோடி ரூபாயை தாண்டி போயிடுது. கந்து வட்டி கொடுமை தான். கந்து வட்டி கொடுத்து மிரட்டுறாரு அந்த விட்டல் டிரைவர். எப்படியாவது நீ கொடுக்கணும், எப்படியாவது கொடுக்கணும்னு பல்வேறு விதங்களில் ப்ரெஷர் பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்தில் இவருடைய ப்ரெஷர் தாங்க முடியல. அப்போ இவர் சொல்கிறாரு 7 days டைம். விட்டல் ராவ் சொல்கிறது 7 days டைம். இந்த 7 daysல நீ இந்த பணத்தை எப்படியாவது கொடுத்தாகணும், இல்லைன்னா உன்னுடைய பொண்ணை நான் தூக்கிட்டு போயிடுவேன், உன்னுடைய மனைவியை என் பையன் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு. கலங்கி போயிடுறாரு ரஞ்சித். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தன்னுடைய மகளும் தன்னுடைய மனைவியும் போய் அடிமைகள் மாதிரி அவங்க வீட்டில் வேலை பார்க்க போகிறாங்களா, இல்லை வேற மாதிரி எதுவும் நடக்க போதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார். இப்போ இந்த இடத்துல அவருடைய சின்ன பையன், அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த பையன் இருக்கான். அந்த பையன் கேட்குறான், அப்பா நான் பிரியாணி சாப்பிட்டு நல்லாச்சுப்பா, எனக்கு கொஞ்சம் பிரியாணி வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறான். இவர் பிரியாணி வாங்கிட்டு வர்றாரு. பிரியாணி வாங்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு அந்த பிரியாணியில் விஷத்தை கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றாரு. இதுதான் இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக். இப்படி படம் போகுது.